ரெண்டுல இருந்து நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல பிரமிட்ஸ் மூலமா தான் நான் மெடிடேஷனுக்கு வந்துட்டு பிரமிட்ஸ்க்கு மெடிடேஷனுக்கு என்ன சம்பந்தம் என்ற அந்த அந்த கேள்வியிலேருந்து என்னோட ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பத்ரிஜி எங்கே போறாரோ அங்கெல்லாம் நானும் போயிட்டு அவர் கூட அவர் சொல்ற ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு மொமெண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே நான் எது தேடிட்டு இருக்கேனோ சின்ன வயசுல இருந்து அது பத்ரி சார் கிட்ட எனக்கு கிடைச்சது, பத்ரிஜி கிட்ட எனக்கு கிடைச்சது. எப்போ நான் ஃபீல் பண்ணணும், எப்போ நான் புரிஞ்சுக்கிட்டனோ அப்போ வந்து பத்ரிஜி கிட்ட போயிட்டு நான் நீங்க தான் எங்க குரு சார்னு நான் சொல்லியிருக்கேன். 2003 நினைக்கிறேன். சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது நீ எப்பவோ டிசைட் பண்ணது, இப்போ கிடையாது, எப்பவோ டிசைட் பண்ணது, இப்போ வந்து சொல்ற நீ சொன்னார். சரி, ஓகே. அப்போ அன்னைக்கு எனக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எனக்கு அவர் இந்த டைலாக், இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு சொல்லியிருக்கான்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பி செஷன் அட்டென்ட் பண்ணேன். அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்போதான் எனக்கு குழந்தை பிறந்து ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். அந்த செஷன்ல என்னோட பாஸ்ட் லைஃப் பிரெத் ஒர்க் மூலமா என்னோட பாஸ்ட் லைஃப் நான் பார்த்தேன். அந்த பாஸ்ட் லைஃப்ல என்ன இருக்குன்னா, நான் வந்து பத்ரிஜியோட உடம்புல இருந்து ஒரு அணுக்கள் சைஸ்ல இருந்தேன். அவரோட உடம்புல இருந்து, அவரோட எனர்ஜி பாடியில இருந்து அப்படி வெளியில வந்துட்டு அவரு எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கிற அந்த அளவுக்கு ஹைட் நான் மாறிட்டு அப்போ பத்ரிஜி வந்து எனக்கு சொல்றாரு, இந்த பர்டிகுலர் பிளானட்ல, இந்த பர்டிகுலர் டைமென்ஷன்ல உனக்கு வேலை இருக்கு. ஸோ நீங்க போயிட்டு அங்கே நான் சொல்ற வேலை மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. அது ஓகே மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவரு சொன்ன பிரகாரம் அந்த வேர்ல்டுக்கு போய் அங்க என்னென்ன ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணணுமோ முடிச்சுட்டு சரி, அந்த லோகம் ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பிளானட்ல கொஞ்ச நாள் இருக்கலான்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு தண்ணிக்குள்ள போய் அந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு 2-3 வருஷம் அப்படியே இருந்துட்டு அப்படியே மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படியே அந்த நானும் வேற அந்த தண்ணி வேற என்ற தாட்டே போயிடுச்சு. நான் தான் அந்த தண்ணி தான் நான் என்ற ஒரு ஒன்னஸ் ஃபீலிங் வந்தது. அப்புறம் அந்த பிளானட்ல எனக்கு என்னென்ன தெரியுதோ, அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், எது பார்த்தாலும் இதுதான் நான் தான் இது என்ற ஃபீல் வந்தது எது பார்த்தாலும். ஸோ ஒன்னஸ்ன்றது எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல ப்ராக்டிக்கலா. ஆனா அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் செஷன்ல நான் ஃபீல் பண்ணேன். அப்போதான் தெரிய வந்தது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் தடவை பத்ரிஜி மீட் பண்ணி நான் பேசும்போது அவர் இந்த வார்த்தை சொன்னார், நீங்க எப்போ டிசைட் பண்ணதுன்னு சொல்லி. அது என்னோட பாஸ்ட் லைஃப் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கனெக்ட் ஆனேன். அன்னைக்கு பத்ரிஜி சொன்னாரு தான். ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, இந்த ஜென்மத்துல 2002ல தான் நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன், நம்ம இப்பதான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நான் இப்பதான் பிகினர் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இந்த ஜென்மத்துக்கு முன்னாடியே, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மம் ஆயிடுச்சுன்னு கூட தெரியல, ஆல்ரெடி இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ்ல இருக்கும். என்னோட மெமரிஸ், என்னோட பாஸ்ட் லைஃப் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்ட்ல நீங்க எவ்வளவு சாதிச்சிருக்கீங்க, எவ்வளவு சாதனை பண்ணிருக்கீங்க, எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கீங்க, எத்தனை லெசன்ஸ் எத்தனை ஜென்மத்துல நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்கன்றது விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவ்வளவுதான். மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். புத்தர் எப்படி அவரோட 800 ஜென்மம் பார்த்தாரோ அதே மாதிரி நம்ம கூட இந்த மெடிடேஷன் மூலமா, பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் மூலமா பார்க்கலாம். பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் மூலமா வந்து இன்னொருத்தர் சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம போற மாதிரி இருக்கு. எப்போ நீங்க மெடிடேஷன்ல இன்னும் டீப்பா போறீங்களோ அப்ப எல்லாமே உங்களுக்கு தெரியும் வரும். அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ல நான் 4-5 செஷன்ஸ் போனேன்.
அதுல இன்னொரு செஷன்ல வந்து எனக்கு தெரிஞ்சது என்னோட ஒன் ஆஃப் த பாஸ்ட் லைஃப்ல என் பொண்ணு என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு இந்த ஜென்மத்துல பொண்ணா பிறந்தது. ஆனா இந்த இந்த ஜென்மத்துல அவங்க எனக்கு பொண்ணா பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி நான் இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் என்ற ஒரு காரணத்துல ஷி சூஸ் ஹர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்படி பார்க்கும்போது நம்ம சுத்தி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், நெய்பர்ஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இது புதுசா என்ன சொல்றது, எத்தனையோ ஜென்மத்துல நம்ம காமனா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். ஃப்ரெண்டோ, அப்பாவோ, தம்பியோ, ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டிருப்போம், நல்லது கெட்டதெல்லாம் பண்ணிருப்போம். அது அது பிளஸ் மைனஸ் ஆகுறதுக்கு, அதெல்லாம் பேலன்ஸ் ஆகுறதுக்கு, அந்த கர்மா இருக்கிறது கிளியர் ஆகிறதுக்கு, கத்துக்கிறதுக்காக வி சூஸ் நம்மளோட சர்க்கிள்லயே மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்ணி ஒரு 4-5 பாஸ்ட் லைஃப்ஸ் பார்க்கும்போது தெரியும். சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜூடி சேட்டர் வந்து 2013ல 2012 நவம்பர்ல அவரோட புக் பார்த்தோம், சன்ஷைன் பிஃபோர் த டான். அந்த புக்கு பத்தி பத்ரிஜி ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு, எந்த அளவுக்கு சொன்னார்னா, இந்த புக்கு படிக்கலன்னா லைஃபே வேஸ்ட் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதனால அந்த புக்கு கழிச்ச உடனே முதல்ல படிச்சிட்டோம். வித்தின் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ள படிச்சிட்டோம். படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ அப்போ எங்கேயோ ஒரு தாட், இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் தான் நம்ம மீட் பண்ணணும் என்ற ஒரு தாட் வந்து, அதுக்கப்புறம் 2013 அக்டோபர்ல ஜூடி சட்டோரி பெங்களூர் பிரமிட் வேலைக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த அந்த டைம்ல ஜிஎஃப்எஸ்எஸ் ஜிசிஎஸ் குளோபல் காங்கிரஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க. சீஃப் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர் வரும்போது பிரதீப் மாஸ்டர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண விட்டார் ஜூடி சட்டோரி. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜூடி சட்டோர் என் கண்ணில் பார்க்குறாங்க, நானும் அவங்க கண்ணில் பார்க்குறோம். முதல் தடவை நானும் பார்க்குறேன், அவங்களும் என்னை பார்க்குறாங்க. கையில கை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். அது என்னதுக்குன்னு தெரியல. நான் எப்பவுமே லைஃப்ல வந்து எமோஷனலா ஃபீல் பண்ணதே இல்லை. எது இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா அவங்களும் கண்ணில் நீர், என்னோட கண்ணில் நீர். இதனால புதுசா இருக்க ஃபீலிங்கு. ஆனா இவங்களை பார்க்கறது முதல் தடவை, ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஜூடி சட்டோரி அவங்க எழுதின ஒரு அந்த புக்ல ஒரு இன்சிடென்ட் சீன் எழுதிருப்பாங்க. அதுல வந்து அது என்ன சீன்னா, அவங்க முதல் தடவை பூமி மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த அட்லாண்டியன் சிவிலைசேஷன் இருந்த டைம்ல அவங்க இந்த பிசிக்கல் பாடிஸ் 12th டைமென்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பூமியில இருக்கிற பிசிக்கல் பாடி கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ். ஸோ அந்த புக்கு படிச்சதை நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க பூமி மேல அவங்க அவங்க முதல் தடவை வந்ததுனால ஒரு கெஸ்ட்னால அவங்களுக்கு வந்து ஒரு பீச் சைடு வில்லா ஒரு கெஸ்ட் ஹவுஸை கொடுத்துருப்பாங்க ஸ்டே பண்ணது கொஞ்ச நாள். அங்கே ரிலாக்ஸ் ஆகும்போது அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பீச் கிட்ட நடந்துட்டு வரும்போது அவங்க ரொம்ப பூமி மேல அங்கே பீச்சு அந்த கிளைமேட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு 3 குழந்தை விளையாடிட்டு இருக்கும், ஒரு 2 பொண்ணு ஒரு பையன். அந்த சீன் வரைக்கும் அந்த புக்ல எழுதிருக்கும். அதுக்கப்புறம் அந்த புக் சொல்லாத ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ரூம்க்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க இந்த 10 பேஜ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 3 குழந்தைல நீ ஒரு பெரிய பொண்ணு. அப்போ நான் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி, நான் இந்த 3 குழந்தை கூட வாழணும் ஃபியூச்சர் லைஃப் டைம்ல ஃபியூச்சர்ல ஒரு தாட் அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த தாட் வந்ததுனால அவங்க அவங்க அந்த சோல் நான் ஒரு 7 ஜென்மம் டிராவல் பண்ணிருக்கோம். ரொம்ப பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அது என்னன்றது அவங்க எனக்கு சொல்லலை. பட் அந்த அம்மா அந்த ஜூடி சட்டோரி என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு உனக்கு 7 இன்கார்னேஷன் 7 ஜென்மத்துல சம்பந்தம் இருக்கு. ஆனா அந்த 7 ஜென்மத்துல ரொம்ப அற்புதமான ரிலேஷன்ஷிப் தான். இதுதான் 8வது ஜென்மத்துல நான் உங்களை பாக்குறேன்
சொன்னது. 7 ஜென்மத்துல நாங்க கூட இருக்கிறதுனால 2 பேர் கூட இருக்கிறதுனால இந்த ஜென்மத்துல பார்த்த உடனே கனெக்ட் ஆயிட்டீங்க. ஸோ உங்களுக்கும் உங்களோட பாஸ்ட் லைஃப்ல எத்தனையோ சோல்ஸ் கூட கனெக்ட் ஆகும்போது இந்த ஜென்மத்துல நீங்க முதல் தடவை பார்த்துருப்பீங்க. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ரொம்ப நாளா தொடர்பு இருக்கிற மாதிரி, ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்திருக்கும். இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் லைஃப். ஸோ நம்ம பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன படிச்சோம், என்ன தெரியும், என்ன தெரியாது, என்ன லாங்குவேஜ் தெரியும், இது மட்டும் தெரியும் தவிர, பட் நீங்க உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க மெமரிஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு லைஃப் டைம்ஸ், எக்ஸ்பீரியன்சஸ், நாலேஜ் எல்லாம் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு, ஆல்ரெடி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் நீங்க ஆல்ரெடி யூ ஆர் எவ்ரிதிங், பட் யூ ஆர் சம்திங் என்றது தெரிய வரும். ஸோ மெடிடேஷன் மூலமா மறுபடி அதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் போது நம்ம பத்தி நம்மளுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இன்னும் நம்ம பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும், இன்னும் நல்லா கனெக்ட் ஆகி உள்ள டீப்பா போகணும், அந்த இன்னர் ஜெர்னி நிறைய பண்ணணும், எது தேவை எது தேவையில்லைன்ற விஷயத்து மேல நம்ம கிளாரிட்டி வரும். அதனால வாழ்க்கையில வந்து நம்மளோட டைம் இந்த 100 இயர்ஸ் ஆஃப் லைஃப் டைம்ல வந்து எவ்வளவு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்திருக்கும். தேவையில்லாத விஷயம் கேட்காம, தேவையில்லாத விஷயம் பார்க்காம, தேவையில்லாத விஷயம் பேசாம, இதெல்லாம் இந்த புக்ஸ் படிக்கும் போது, இது அனுபவத்துல உங்களோட அனுபவத்துல நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே மாறும். அப்புறம் சார் ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷனுக்கு, அதாவது பாஸ்ட் லைஃப்ல நம்ம நிறைய பேரோட கனெக்ஷன், நம்ம குரூப் சோல்ல வந்தவங்க நம்ம எல்லாரும் வரோம்னு சொல்லி, இப்ப சில சமயங்கள்ல வந்து நம்ம இப்போ ஆபீஸ்ல வேலை செய்யறப்ப நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அதுல 1-2 பேரோட நம்ம கொஞ்சம் கூட பழகும். அப்ப மத்தவங்க எல்லாம் நம்ம பாஸ்ட் லைஃப்ல இல்லைன்னு அர்த்தமா எடுத்துக்கலாமா? நம்ம கூட பழகிறவங்க தான் எடுத்துக்கலாமா? இல்லாட்டா அந்த அநேகமா அந்த நெருக்கமா பழகிறவங்க தான் இருக்குமா? இல்லாட்ட சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மீட்டிங்ல வந்துட்டு போனவங்களும் நம்மளோட பாஸ்ட் லைஃப்ல இருந்திருப்பாங்களா? ஒரு க்ளோஸ் கனெக்டிவிட்டியில இருந்திருப்பாங்களா? அவங்க அவங்களோட மீட்டிங்ல ஒரு மீட்டிங்கோ 2 மீட்டிங்கோ வாட் எவர், அவங்க மூலமா உங்களுக்கு நடக்க வேண்டியதோ இல்ல உங்க மூலமா அவங்களுக்கு ஏதாவது நடக்க வேண்டியது இருந்தாலும் கூட அந்த லைஃப் ப்ரீ பிளான் பட் டிசைன், ப்ரீ பர்த் டிசைன். அது சின்ன இன்சிடென்ட்டா பெரிய இன்சிடென்ட்டா இல்லாம மாஸ்டர் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி பேசுற மாதிரி இருந்தேன். இப்போ ஒரு ஒரு 2 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் டச் அதிகமா இல்லை. அப்போ நம்ம அவங்களோட இருக்கிற அந்த டைம் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ சுத்தமா டச்சே இல்லைன்னா அவங்களோட நம்ம மீட் பண்ண பர்பஸ் அந்த மாதிரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சா மாஸ்டர்? இல்லை திரும்ப மறுபடியும் வேற ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கள மீட் பண்ண? இல்ல உங்க ப்ரையாரிட்டிஸ் மாறும். இல்ல உங்க லைஃப் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களை மீட் பண்றது பண்ணாம இருக்கிறது அது மேட்டர் கிடையாது. உங்களோட லைஃப் டிசைன் பிரகாரம் நீங்க போயிட்டே இருப்பீங்க. அதுல தேவைப்பட்டா கனெக்ட் ஆயிடுவீங்க, தேவையில்லைன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுவீங்க. மாஸ்டர் உங்களுக்கு தேர்ட் ஐ ஓபன் ஆயிடுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தேர்ட் ஐ ஓப்பன்ல தான் இருக்கும் மேடம். நீங்க மெடிடேஷன் பண்ணாலும் பண்ணாம இருந்தா கூட எல்லாருக்குமே தேர்ட் ஐ ஓப்பன்ல இருக்கும். ஆனா அந்த தேர்ட் ஐ மெடிடேஷன் பண்றவங்க வந்து தேர்ட் ஐ கான்சியஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெடிடேஷன்ல உங்களுக்கு ஒரு காட்சி தெரியுதுன்னா, ஒரு விஷன் தெரியுதுன்னா பிகாஸ் ஆஃப் யுவர் தேர்ட் ஐ. அப்புறம் நீங்க தூங்கும் போது உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் வரும். இந்த ட்ரீம்ஸ்ல நீங்க மெடிடேட்டரா இருக்கலாம், நான் மெடிடேட்டரா இருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் வரும். அந்த ட்ரீம்ஸ்ல நீங்க எந்த கண்ணால பாக்குறீங்க? அதெல்லாம் உங்களோட தேர்ட் ஐல தான். மெடிடேஷன் பண்ணாம இருந்தா கூட அந்த தேர்ட் ஐன்றது ஆல்ரெடி இருக்கும். ஆனா அது நீங்க கான்சியஸா யூஸ் பண்றது தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்றது கூட தெரியாம இருக்கு, அவ்வளவுதான். இந்த பிறவில நமக்கு வந்து நிறைய ஃபைனான்சியல் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, நம்ம வந்து முந்தின பிறவியில உள்ளவங்களுக்கு நம்ம யாருக்கும் துன்பம் கொடுத்தோம்னா அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து மன்னிப்பு, ஆத்மார்த்தமா மன்னிப்பு கேட்டோம்னா நமக்கு இந்த வாழ்க்கையில நம்ம இந்த பிறவியில நமக்கு துன்பம் நீங்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அது என்ன லெசன் கத்துக்க வேண்டியது இருக்கோ அந்த லெசன் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபைனான்சியல் இஷ்யூஸ் போயிடும். வெறும் நீங்க இன்னொருத்தர் கிட்ட காசு வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு காசு வராம இல்லைன்னு அப்படி கிடையாது. there are many factors இருக்கும். நீங்க அந்த காசு இல்லாம இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்?
ஸோ அந்த அந்த வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு கூட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கலாம். ஸோ நிறைய காரணம் இருக்கு. இதுதான் ஒண்ணுதான் காரணம் மட்டும் சொல்ல முடியாது. அந்த ரூட் காஸ் வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்காதீங்க, நீங்க பாருங்க. இந்த ஃபைனான்சியல் இஷ்யூஸ் எதனால இருக்குன்னு நீங்க பார்க்கணும். வெறும் காசு இல்ல அது கிடையாது. காசு சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியல, பாசிபிலிட்டிஸ் தெரியாம இருக்கா, இல்ல பாசிபிலிட்டிஸ் வந்தாலும் கூட அதுக்கு கண்டுக்காம இருக்கிறீங்களா? நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்க ஸ்டடி பண்ணணும். ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கிட்டு நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அதனால எனக்கு போயிடும், அந்த எஸ்கேபிசமே வேண்டாம். நோ ஷார்ட்கட்ஸ் இல்ல. லைஃப் இருக்கிறது உங்களுக்காக, நீங்க கத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நீங்க கத்துக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க எந்த ஜென்மத்துல கத்துக்க போறீங்களோ அது வரைக்கும் உங்களை பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா போக 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 இன்னும் கஷ்டமா வரும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு தப்பிக்கணும்னு நீங்க ட்ரை பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்ககிட்ட நீங்களே மாட்டுவீங்க. The more you try to escape, the more you will be trapped. So அதனால just accept the situation. அப்புறம் இன்னும் டீப்பா போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்த சைக்கலாஜிக்கல் பிளாக்னால, எந்த எமோஷனல் பிளாக்னால எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு என்றது தெரியும். அதுக்கு நீங்க நிறைய புக்ஸ் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீல் யுவர் பாடி, ஹீல் யுவர் லைஃப். இந்த புக்கு படிச்சுட்டீங்கன்னா எதுக்காக நோய் வருதுன்னு கிளாரிட்டி வரும். எந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா அந்த நோய் வருதுன்னு கிளாரிட்டி வரும். அப்போ அது மாத்திக்கணும். எந்த மாதிரி மைண்ட் செட், அந்த உங்களோட மைண்ட் செட் மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த நோயே போயிடும். ஏன்னா அந்த மைண்ட் செட்டோட ரிசல்ட் தான் இந்த நோயை உங்களுக்கு தெரியும் போது அது மாத்தினாலும் இது போயிடும். ஃபேன் ஆஃப் பண்ணணும்னா ஃபேனுக்கு சம்பந்தப்பட்ட சுவிட்ச் தான் ஆஃப் பண்ணணும், ஃபேனு கிடையாது. நம்ம என்ன பண்றோம் தெரியாம பயத்துல இருந்து டாக்டர் கிட்ட போறோம், இன்னொருத்தர் தெரபிஸ்ட் கிட்ட போறோம். அப்படி இல்லை, போங்க, தப்பு இல்லை. ஆனா அது மறுபடியும் ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்கு எது பண்ணா நீங்க பர்மனண்டா வெளியில வர முடியும்ன்ற விஷயம் நீங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு பார்த்தாதான். எப்போ அது பார்த்துட்டு அதோட ரூட் காஸ் நீங்க கட் பண்றீங்களோ, எந்த ஜென்மத்துல அந்த ரூட் காஸ் கட் பண்றீங்களோ அந்த ஜென்மத்துல நீங்க லிபரேட்டட். இதுதான் குவாண்டம் சயின்ஸ்ல சொல்லப்பட்ட ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பிரின்சிபல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the moment when you are aware of your unconscious thought, that moment you are liberated. டாக்டர் ஜோடி ஸ்பென்சா சொல்ற ஒரு பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் இந்த ஸ்டேட்மெண்ட், எந்த ஜென்மத்துல, எந்த மொமெண்ட்ல, எந்த டைம்ல உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல, அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த பிளாக், சைக்கலாஜிக்கல் பிளாக்கோ, எமோஷனல் பிளாக்கோ, மென்டல் பிளாக்கோ என்ன வேணாலும் இருக்கட்டும், அது நீங்க பார்த்தீங்களோ அப்போ நீங்க கம்ப்ளீட்டா விமுக்த ஆயிட்டீங்க, கம்ப்ளீட்டா லிபரேட் ஆயிட்டீங்க. அப்போதான் என்லைட்மெண்ட்டே வரும். அது பார்த்தா மட்டும் இல்ல, அது நிறைய புக்ஸ் படிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கிட்டா கூட மாறும். தேர்ட் ஐ மூலமா இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. ரெண்டாவது, மெடிடேஷன் பண்ணும்போது வம்சி எனர்ஜி, பத்ரிஜி எனர்ஜி இதெல்லாம் கேட்காதீங்க எப்பவுமே. நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட எனர்ஜியை, உங்களோட ஹையர் செல்ஃபே உங்களுக்கு ஹீல் பண்ணும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எது உங்க மெடிடேஷன்ல எது கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் போது, எந்த புக்கு படிச்சாலும் அந்த புக்கே உங்ககிட்ட வந்துட்டு பேசும்போது உங்களோட பிரச்சனைக்கு என்ன காரணம்ன்றது கேட்கலாமே.